காலில் அரிப்பு இருந்தால் இதை செய்யாதீங்க. காலில் அரிப்பு இருந்தால் சும்மா அரிச்சா சரியாயிடுமோ இல்லை ஒரு க்ரீம் போட்டால் சரியாயிடும்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. காரணம், இந்த அரிப்பு ஒரு சின்ன வறண்ட தோலோட காரணமாகவும் இருக்கலாம், இல்லை உடல் ரீதியான ஒரு முக்கியமான ஒரு பாதிப்போட பிரதிபலிப்பாக கூட இருக்கு. இந்த அரிப்புக்கான காரணங்கள், இது ஏன் வருது, இதில் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும், எப்போ மருத்துவரை பார்க்கணும், இதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். என் பேர் டாக்டர் ராஜ்குமார். நான் தேனியில் கடந்த 20 வருடங்களாக 50,000க்கும் மேற்பட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரும் நலம் ஹாஸ்பிட்டலின் தலைமை மருத்துவர். காலில் ஒரு அரிப்பு ஏற்படுது, நம்ம என்ன பண்ணுறோம், அதை அரிக்க ஆரம்பிக்கிறோம். அரிக்க ஆரம்பிக்கிறப்ப ஒரு சுகமாக இருக்கும். அப்புறம் அரிக்க வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த சுகம் மாதிரி என்ன நடக்கும்னா, நம்ம கையில் சின்ன சின்ன கூர்மையான நகங்கள் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாத கூர்மையான நகங்கள் இருக்கும். இந்த நகங்கள் என்ன பண்ணும், காலில் வந்து சின்ன சின்ன மைக்ரோ ட்ராமாஸ், சின்ன சின்ன கீறல்களை உண்டாக்கிடும். இந்த கீறல்களுக்குள்ள நம் கை நகங்களில் இருக்கக்கூடிய கிருமிகள் உள்ளே போய் அந்த இடத்த இன்ஃபெக்ட் ஆகி இந்த அரிப்பை குறைக்காம பல மடங்கு கூட்டிடும். அது மட்டும் இல்லாமல் இப்படி உள்ள போகக்கூடிய கிருமிகள் கால் தோள்களுக்கு அடியில் செல்லுலைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, குறிப்பாக வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு எளிதாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை, இந்த ஒரு பிரச்சனையை உண்டாக்கிருச்சுன்னா காலே வீக்கம் அடைஞ்சு அதில் நீர் கோர்த்து ஈவன் சம்டைம்ஸ் கொப்பளமாகி அதை கிழிச்சு விடுற நிலைமைக்கு மோசமாக்கிடும். உடம்புல எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கவங்களுக்கு இப்படி அரிக்கிறப்ப அந்த கிருமியானது தோலுக்குள்ளே இருந்து அந்த தோலே தடினமாகி ஒரு எக்ஸிமேட்டஸ், ஒரு கரப்பான்னு சொல்லுவோம், அந்த லெவலுக்கு வந்து அந்த இடமே மாறிடும். சரி, இப்போ நிறைய பேருக்கு காலில் வந்து அரிப்பு ஏற்படுறது இயற்கை. எந்த அரிப்பை வந்து நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும், எந்த அரிப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல 2 வாரத்துக்கு மேலே காலில் இருக்கக்கூடிய அரிப்பு, 2வது ஒரு காலில் மட்டும் அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா, 3வது அரிப்பு குறிப்பாக நைட் படுக்கிற சமயத்தில் இருந்துச்சுன்னா, 4வது நீண்ட நாளாக சர்க்கரை நோய், அதுவும் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா, இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். நம்மள நிறைய பேர் என்ன செய்கிறோம், ஒரு காலில் அரிப்பு ஏற்பட்டோடனே இயற்கையான வைத்தியங்களை செய்யலாமே, அது வந்து இயற்கை தானே, ஒன்றும் கெமிக்கலோ இல்லை அப்படின்னு பண்ணலாமே நினைக்கிறோம். இயற்கையான வைத்தியம் என்ன பண்ணுறாங்கன்னா, லெமன் ஜூஸ், வினிகரு, பேக்கிங் சோடா இதெல்லாம் எடுத்து இந்த அரிப்பு வந்த உடனே அந்த கால் மேலே தடவிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த இயற்கை வைத்தியங்கள் என்ன பண்ணும்னா, காலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர், இது வந்து ஒரு எண்ணெய் பசுப்பான ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர், இதை வந்து முற்றிலும் அகற்றிடும், காலி பண்ணிடும். காலி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அந்த அரிப்பு கூடுறது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருமிகள் தாக்கமும் தோல் தடினமும் தோலோட எதிர்ப்பு சக்தியும் குறைய ஆரம்பிச்சிடும். ஒன்று இயற்கை வைத்தியம் செய்வோம், இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்பில் போய் கால் அரிக்குது ஒரு நல்ல க்ரீம் கொடுங்கன்னு கேட்போம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டீராய்டு க்ரீம் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டீராய்டு க்ரீம் என்ன பண்ணும்னா 2 முக்கியமான மாற்றங்களை உண்டாக்கிடலாம். ஒன்று, தோலோட தடிமனத்தை, அந்த தோலோட திக்னஸை குறைச்சிடலாம். 2வது, ஒருவேளை உங்கள் காலில் அரிப்புக்கு காரணம் ஒரு பூஞ்சங்காலானோ ஒரு பாக்டீரியாவா இருந்துச்சுன்னா, இந்த ஸ்டீராய்டு க்ரீமு எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுனால அந்த கிருமி பல மடங்கு அதிகரித்து ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமைக்கு உங்களை தள்ளிடும். நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 40லேருந்து 50 பேர் சுகர் பேஷண்ட்ஸ் பார்க்குற காரணத்தினால நிறைய பேருக்கு கண்ட்ரோலாக இல்லாதப்ப, எதிர்ப்பு சக்தி குறையிறப்ப தோலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். நிறைய பேர் சொல்கிறதுக்கு அது தயங்குவாங்க. நம்மளே வேறு எதுவும் அரிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா, எனக்கு பிறப்பு ஒரு அரிப்பு இருக்குது, கால் விரலுக்கு நடுவில் அரிப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த அரிப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம். எந்த விதமான அரிப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து, என்ன காரணங்களால் காலில் அரிப்பு ஏற்படலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல் காரணம் பூஞ்சங்காளான், ஃபங்கஸ். அதாவது ஃபங்கஸ் வந்து எந்த இடத்துல வளரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இருட்டு, ஈரம், சூடு, இது 3 இருக்கிற இடத்துல இந்த பூஞ்சங்காளான் ஃபங்கஸ் வந்து நல்லா நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்துச்சுன்னா, இது மாதிரியான இடங்கள், குறிப்பாக வந்து தொடை இடுக்குகள், கால் விரல் இடுக்குகளுக்குள்ள இந்த பூஞ்சங்காளான் ஈஸியாக வந்துடும். ஸோ அப்போ ஒரு சுகர் பேஷண்ட் கண்ட்ரோலாக இல்லாமல் இருந்தால் அவரோட நோயோட எதிர்ப்பு சக்தி குறையிறப்ப இந்த இடங்களில் போய் இந்த ஃபங்கஸ் உட்காந்து அங்கே வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்திடும். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்கும்னா, நல்லா ரவுண்டாக இருக்கலாம், சிகப்பாக இருக்கும், செதிலாக மேலே தோல் உறிஞ்சிருக்கும், அந்த சொரியணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். அடுத்து கால் இழுப்புக்கு முக்கியமான காரணம் வந்து வாரிகோஸ் வெயின். வாரிகோஸ் வெயின் என்னென்னா, இருதயத்திலேருந்து ஒரு குழாயில் வந்து ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தம் வரும். இந்த ஆக்சிஜன் வந்து கால்கள் சதைகள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் திருப்பி ஆக்சிஜன் ஏற்றுறதுக்காக நுரையீரலுக்கு போகணும். ஸோ இந்த நுரையீரலுக்கு கொண்டு போகக்கூடிய குழாய் பேர் தான் வெயின். ஸோ இந்த வெயின் வந்து சில பேருக்கு வந்து பிறப்புல இருந்தே வீக்காக இருக்கும். ஸோ அந்த வீக்காக இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த ரத்தம் வந்து ஃபுல்லாக மேலே போகாமல் அங்கங்கே தங்கிடும். ரத்த நாளங்களுக்குள்ள அதிகமான ரத்தம் தங்குறப்ப அங்கே ப்ரெஷர் கூடி
ரத்தத்தில் இருக்கக்கூடிய நீரானது வந்து சதைகளுக்குள்ள வெளியே வந்துடும். அப்போ அந்த சதை வீங்கும், சதைக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து தின்னாகும், கலர் மாற்றம் வரும். சின்ன ஒரு கீரலோ இல்லை நம்ம நகத்தில் ஒரு அரிக்கிறப்ப ஏற்படக்கூடிய சின்ன காயத்திலேயோ ஒரு புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா இந்த புண்ணை ஆற வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வாரிகோஸ் வெயின்லையும் அதிகமான கால் அரிப்பு ஏற்படலாம். அடுத்த முக்கியமான காரணம் டயபெட்டிக் டெர்மோபதி, சர்க்கரை நோயில் ஏற்படக்கூடிய தோல் மாற்றம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம ரெகுலர் பேஷண்ட்டு, அவருக்கு வந்து இந்த டயபெட்டிக் டெர்மோபதிங்கிறது நெருக்கி சில வருடங்களாக இருக்குது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்கின் டாக்டர்கிட்ட ரெகுலராக கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் ராமேஸ்வரத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு அங்கே கடலில் குளிச்சிருக்காரு. அந்த கடலில் குளிச்சப்ப அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு ஒத்துக்கலை. கால் ஃபுல்லாக அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய டெர்மோபதியில் நிறைய இன்ஃபெக்ஷன் செட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். ஐயா ரொம்ப இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, ஆன்டிபயோட்டிக் போடுங்க, சுகர் வேறு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது, அட்மிட் ஆகி பாருங்கன்னு சொன்னோம். இல்லை நான் 2 நாள் க்ரீம் கொடுங்க, நான் போட்டுட்டு வீட்டில் இருந்தே பார்த்துக்கிறேன். நான் அந்த ட்ரீட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டோம். அவர் 3 நாள் வரல. 4வது நாள் நைட்டு எமர்ஜென்சி ஐசியூக்கு வந்தார். சுகர் ரொம்ப அதிகமாகி டயபெட்டிக் கீட்டோசிஸ் போயிட்டார். ஸோ அதிக அமிலநிலை சர்க்கரைக்கு போய் அப்புறம் ஐசியூவில் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் சுகரை இன்சுலின் ட்ரிப் போட்டு குறைச்சி அப்புறம் இந்த இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக் ஐவியில் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றணும். ஒரு சாதாரண விஷயம் வந்து அடிக்குவேட்டாக ட்ரீட் பண்ணலைன்னா எந்த அளவுக்கு பெருசாக மாறலாங்கிறதுக்கான ஒரு உதாரணம் இது. உங்களில் யாருக்காவது ரொம்ப நாளாக காலில் அரிப்பு இருந்துச்சுன்னா அதை குறித்து உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். ஸோ இந்த டயபெட்டிக் டெர்மோபதிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு சுகர் பேஷண்ட், நீண்ட நாளாக கண்ட்ரோல் இல்லாத சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு சின்ன கொசு கடிச்சா கூட அந்த இடத்துல வந்து அந்த அரிப்பு உணர்வு இருக்குல்ல, அதில் அவங்க அரிப்பாங்க. அரிச்ச உடனே அந்த இடத்துல இடம் கருப்பாகி இந்த தோலே வந்து ரவுண்டாக தடினமாயிரும். ஸோ அது கால் ஃபுல் அங்கங்கே வந்து என்டையர் கால்லே வந்து கருப்பு புள்ளிகளாக தெரியும். ஸோ இந்த டயபெட்டிக் டெர்மோபதிக்கு ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சுகர் நல்லா கண்ட்ரோலில் இருக்கணும். 2வது இது ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து அதுக்கான க்ரீம்ஸ் ஆயின்மெண்ட்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா இது ஃபர்தராக வந்து மோசமாகாமல் பார்த்துக்கலாம். அரிப்புக்கு இன்னொரு முக்கியமான காரணம் கால் இரத்த குழாய் பாதிப்பு. இது குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா, பெரிய குழாய் பாதிப்பு காட்டிலும் சின்ன குழாய்கள், அதாவது மைக்ரோவாஸ்குலேச்சர், கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டுலாம். சுகர் கண்ட்ரோலாக இல்லாதப்ப காலில் இருக்கக்கூடிய தோல் வறண்டு போயிடும், இந்த இரத்த குழாயும் பாதிச்சிடும், போக வலி உணர்வும் குறையிறப்ப இந்த அரிப்பு உணர்வு ஏற்படுறப்ப, அரிப்பு உணர்வு இருக்கும் பட் வலி உணர்வு குறைஞ்சு போயிடும். அதை அரிச்சிருவாங்க, இன்ஃபெக்ட் ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்லுலைட்டிஸ், கால் சதைகளுக்குள்ள இருக்கக்கூடிய என்டையர் சதையும் இன்ஃபெக்ட் ஆகிடலாம். அது கால் ஃபுல்லாக பரவி காலையே பாதிக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். இதுவரைக்கும் என்ன காரணத்தினால காலில் அரிப்பு வருது, 5 காரணங்கள் பார்த்தோம். அதே மாதிரி அரிப்புல வகைகள், இரவுல வர்றது, ஒரு காலில் வருது, 2 வாரத்துக்கு மேலே வர்றது, இதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டிய வகையான அரிப்புகள். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்களாவே சுய வைத்தியம் பார்க்காம உங்கள் மருத்துவரை பார்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கால் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க 5 எளிய உடற்பயிற்சிகள் பற்றிய வீடியோ கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.